ஹே கைஸ், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபுல் மூன் ஃபீமேல் வந்து எக் லோடட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஃபுட்டு போடலான்னு பார்த்தா இந்த ஃபுல் மூன் மேல் வந்து ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்குது கைஸ். ஓ அப்படியா விஷயம். ஆக்டிவாக தான் இருக்குது, ஆனால் ஃபுட்டு போட்டால் எப்போவுமே வந்து சூப்பராக எடுக்கும். இந்த வாட்டி எடுக்கவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, டப்பில் வந்து தண்ணிலாம் வந்து பாதி வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட் அழுக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன். 50% வச்சுட்டு கல்லுப்பு ஆட் பண்ணேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மெடிசன் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நிறையவே வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த டப்பில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதனால் ஆட் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் டிசீஸ் ஏதாச்சும் இருந்தால் போய்டும்ன்ட்டு நினைக்கிறேன். இதுவும் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து எதுவும் ஆகக்கூடாது கைஸ், ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து இது ப்ரீட் பண்ணி குட்டிலாம் சூப்பராக பொரிச்சுது. ஸோ அதை தான் வந்து நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் வேறு நம்ம பண்ணணும். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ இதோட அப்டேட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து க்யூர் ஆச்சா இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் இதுக்கு டிசீஸ் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி பீட்டா ப்ரீடிங் அப்டேட்டும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.